PGDRB யூனிட் 1ல பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரேடியை என்ன ஆர்டர்னு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சரே கொடுத்துருக்கேன். இது என்னென்னா 4 ஆஃப் சீரீஸ் இருக்கு இல்லையா, எஃப் பிளாக்ல லாந்தனம் சீரீஸு, அந்த சீரீஸ் தான் இது. லாந்தனம் 3+, நியோடைமியம் 3+, கெடோலினியம் 3+, HO, ஆஃப்மியம் 3+, லுட்டீஷியம் 3+. நம்ம அந்த லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் பார்ப்போம் இல்லையா எஃப் பிளாக்ல, லெஃப்ட் ரைட்டு பீரியடில் போகும்போது, தட் இஸ் லாந்தனம்லேருந்து லுட்டீஷியம் வரலும் போகும்போது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பட் சைஸ் ஆஃப் த அயான் டிக்ரீசஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு எலக்ட்ரானாக எஃப் ஆர்பிட்டல் ஆட் ஆகிட்டே வரும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டாக்கா, சைஸ் அட்டாமிக் நம்பர் ஒவ்வொரு யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸ் ஆஃப் த அயான்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் நினைப்போம். பட் கான்ட்ரடக்டரியாக என்ன ஆகுதுங்க, ஆக்சுவலாக சைஸ் ஆஃப் த அயான் டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் இந்த கான்செப்டு. தேர்ஃபோர் சைஸ் லெஃப்ட் ரைட் டிக்ரீஸ் ஆகும்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் யார் இருக்காங்க 4 ஆஃப் சீரீஸில், லாந்தனம். அப்போ லாந்தனம் தான் பிக்கர் இன் சைஸு, லுட்டீஷியம் ஸ்மாலர் இன் சைஸ். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸோடைய ஆர்டரு என்ன ஆர்டர் இருக்குது பாருங்கள். ஐசோ எலக்ட்ரானிக்னு வந்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஐசோ எலக்ட்ரானிக் தானா, சைஸ் கேட்டாலுமே நீங்கள் என்ன செய்யணும், செக் பண்ணிக்கணும். இதில் கால்சியம் 2+ போட்டிருக்கு, கால்சியம் 20 அட்டாமிக் நம்பர், அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ்னால் 18, கரெக்ட் தான். பொட்டாசியம் 19, ஒரு எலக்ட்ரான் லாஸ் K+ இல்லையா 18, கரெக்ட் தான். ஆர்கான் 18, நியூட்ரல் ஆட்டம் 18 எலக்ட்ரான்ஸ் ஸ்பீஷியஸ் அது. குளோரின் 17 எலக்ட்ரான்ஸ், 17 + ஒரு -1 இருக்குது, அப்போ ஒரு 1 ஆட் பண்ணிட்டா அதுவும் 18 எலக்ட்ரான் ஸ்பீஷியஸ் தான். தென் சல்ஃபர் 16 இஸ் த அட்டாமிக் நம்பர், 2- கொடுத்துருக்கு, அப்போது 16 + 2 18, அதுவும் ஐசோ எலக்ட்ரானிக் தான். எல்லாமே சேர்ந்து 18 எலக்ட்ரான் ஸ்பீஷியஸ் தான். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு ஆர்டர் போடும்போது என்ன செய்யணும்னா, ஹையஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜு, லோயஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜு, தென் நியூட்ரல் ஆட்டமு, நெக்ஸ்ட்டு லோயஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஹையஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் வரலும் போட்டுட்டு போகணும். அப்போ லார்ஜஸ்ட் சைஸ் யாராக இருப்பாங்க, எதுக்கு ஹையஸ்ட் நெகட்டிவ் சார்ஜோ அதுதான் லார்ஜஸ்ட் இன் சைஸு, எதுக்கு ஹையஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜோ அதுதான் ஸ்மாலஸ்ட் இன் சைஸ். அதுதான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், PO4 3-, SO4 2-, ClO4-. இதெல்லாமும் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ் தான். எப்படி இதை போடணும் அப்படின்னு கேட்டாக்கா, பாஸ்பரஸுடைய அட்டாமிக் நம்பர் என்ன 15, ஓகே. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனு, ஒரு ஆக்சிஜனுக்கு 8, மொத்தம் 4 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 4 × 8 32, அப்போது 15 பாஸ்பரஸோடையது. 4 8s are 32. சார்ஜ் ஏதாவது இருக்கா, எஸ் இருக்குது. என்ன இருக்குது, -3 இருக்குது. அப்போ 3 என்ன பண்ணுங்க, இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்க, 32 + 15 32, பாஸ்பரஸ்க்கு ஒரு 15, சார்ஜ் ஒரு 3, மொத்தம் டோட்டல் எவ்வளோ வருது 50, ஓகே. அப்போது PO4 3- உடைய நம்பர் 50, ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம், SO4 2-. சல்ஃபர் என்ன நம்பர் வரணும் 16, ஓகே. ஓ எத்தனை இருக்குது 4 இருக்குது, ஒரு ஓக்கு 8 அப்படின்னு சொன்னால் 8 4s are 32, சார்ஜு 2 இருக்குது, ஆட் பண்ணுங்க. அப்போது இதுக்கும் SO4 2-க்கும் 50 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு ClO4- நீங்கள் போட்டு பார்த்தா அதுவும் என்ன வரும் உங்களுக்கு 50 தான் வரும். ஸோ இவங்க எல்லாரும் யார், ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ், கரெக்டு தான். இதில் ஆர்டர் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆர்டர் போட்டுடலாம், இல்லை பிக் அவுட் த ஐசோ எலக்ட்ரானிக்னு ஐசோ எலக்ட்ரானிக் இல்லாதையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, C4- N3- O2- F- Ne, நியூட்ரல் ஆட்டம் Ne, நியானு, Na+, Mg2+, இதெல்லாம் ஐசோ எலக்ட்ரானிக் தானான்னு செக் பண்ணிடலாமா. கார்பன் 6 + 4 10, ஓகே. நைட்ரஜன் 7 is the atomic number,
சார்ஜில் ஒரு 3 இருக்குது. அப்போ 7 3 கூட்டினோம்னா 10 வருது. ஓகே. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 8 + 2 10. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்ளூரினுக்கு தெரியும் நமக்கு 9 இஸ் த அட்டாமிக் நம்பர். சார்ஜ் ஒரு 1 இருக்குது 10. நியான்னு நியூட்ரல் ஆட்டம் 10 தான் அட்டாமிக் நம்பர், டவுட் இல்லை. ஓகே. அடுத்தது சோடியம் 11. ஒரு லாஸ் இருக்கு இல்லையா, ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம சோடியமுடைய 11லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 10. ஓகே. நெக்ஸ்ட்டு எம்ஜி மெக்னீஷியம் அட்டாமிக் நம்பர் இஸ் 12. 2 லாஸ் இருக்கு இல்லையா, 2 ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம 12லேருந்து 2 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிடணும். பண்ணிட்டா என்ன வருது 10. தேர்ஃபோர் இவங்க எல்லாருமே என்ன எலக்ட்ரான் வச்சுருக்காங்க, 10 எலக்ட்ரான் ஸ்பீஷியஸ். இவங்க எல்லாருமே ஐசோ எலக்ட்ரானிக் தான். இப்போ ஆர்டர் போடும்போது நம்ம எப்படி போடணும், ஹையஸ்ட்டு நெகட்டிவ் ஃபஸ்ட்டு போட்டிருக்கு, தென் லோயஸ்ட் நெகட்டிவ். யார் லோயஸ்ட் நெகட்டிவ்? கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நம்பராக நீங்கள் நெகட்டிவ் குறைச்சிக்கிட்டே வந்து நெக்ஸ்ட்டு நியூட்ரல் போடணும். நியூட்ரலுக்கு அப்புறம் லோயஸ்ட் பாசிட்டிவ், தென் ஹையஸ்ட் பாசிட்டிவ் போட்டு நீங்கள் அவங்க எந்த மாதிரி ஆர்டர் கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஆர்டர் எழுதுருங்க. லோயஸ்ட் 1 கேட்டாங்கன்னா அது எழுதுங்க, இல்லை ஹையஸ்ட் 1 கேட்டாங்கன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிடலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. செலீனியம் 2 மைனஸு, புரோமைடு மைனஸு, ஆர்பி ப்ளஸ் ருபீடியம், எஸ்ஆர் ஸ்ட்ரான்ஷியம் 2 ப்ளஸ் கொடுத்துருக்கு. இவங்க எல்லாரையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க எல்லாமே 36 எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஐசோ எலக்ட்ரானிக் தான். ஆர்டர் ஈஸியாக போட்டுடலாம். செலீனியம் 2 மைனஸ் தான் வந்து பிகர் இன் சைஸு, ஏன்னா ஹையஸ்ட்டு மைனஸ் சார்ஜ் இதுக்கு தான் இருக்குது. யார் வந்து ஸ்மாலஸ்ட்டு சைஸுனாக்கா எஸ்ஆர் ஸ்ட்ரான்ஷியம் 2 ப்ளஸ்ஸு, ஏன்னா அதுக்கு தான் ஹையஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், விச் ஹாஸ் த லார்ஜஸ்ட் ரேடியஸ்? என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, CA 2 ப்ளஸ். கால்குலேட் பண்ணணும் நீங்கள் ஒன்றுத்துக்கும். 20ல் 2 போனால் இது என்ன நம்பரு, 18. நெக்ஸ்ட்டு 19 ஒரு ப்ளஸ் இல்லையா, அப்போது ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிங்கன்னா இதுவும் 18 தான். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்கான் நியூட்ரல் ஆட்டம் 18. குளோரின் 17 + 1 18. S2 மைனஸ் அப்படின்னு சொன்னால் இதுவும் என்னது 16 சல்ஃபருக்கு. சரிங்களா? 16 + ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 18. சரி, எல்லாருமே ஐசோ எலக்ட்ரானிக் தான் நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகே, வெல் அண்ட் குட், கரெக்ட். கொஸ்டின் என்ன பாருங்க, விச் ஆஸ் த லார்ஜஸ்ட் ரேடியஸ்? நான் முதல்லேருந்தே என்ன சொல்லிட்டு இருக்கேன், கிரேட்டஸ்ட், அதாவது ஹையர் மைனஸ் சார்ஜ் யாருக்கு இருக்கோ அவங்க தான் லார்ஜஸ்ட் ரேடியஸ். இங்கே யாருக்கு ஹையஸ்ட் மைனஸ் சார்ஜ்? இந்த சல்ஃபருக்கு தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் இ, S2 மைனஸ். இ தான் கரெக்டு ஆன்சர். சரிங்களா? ஃப்ரண்ட் பேஜில் பீரியாடிக் டேபிள் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், அட்டாமிக் நம்பர்ஸை. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அட்டாமிக் நம்பர்ஸை மெமரி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் யூனிட் நம்பர் 1 ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆல் அதர் யூனிட்ஸுக்குமே உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா இதை தரவு பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சீக்கிரமாகவே நம்ம அடுத்த டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி லக்ஷ்மி. தேங்க்யூ.